குயவன் கையில் களிமண்ணா அனுதினமு. ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தருடைய தீர்க்க தரிசன செய்திகளை, தீர்க்க தரிசனத்தை பற்றியான விளக்கங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில இடைப்பட்டு ஹல்லேலூயா இந்த இடத்துல நம்ம விட்டு கிளம்பு, இந்த இடத்தை விட்டு நம்ம செல்வதற்கு முன்பதாக ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால ஒவ்வொருவரும் நிரப்பும்படியாக நம்ம இந்த கால வேளை நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. Thank you Jesus. எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த நல்ல நாளின் காலை வேளை ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை நிமித்தம் நீர் தெரிந்து கொண்ட ஆண்டவரே இந்த கருத்தரங்குக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே விசேஷமாய் வந்திருக்கின்ற ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கருத்தரங்க நிமித்தமாக ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை நாங்கள் காண, அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவியானவருடைய ஆண்டவரே உப்பால் சாரமேற்றப்பட்டதாக ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை ஆண்டவரே உம்முடைய பிரகாசத்தை எங்கள் பிரகாசிக்க செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட பேசுவீராக, ஆசீர்வதித்து வழி நடத்தும். எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தகப்பனே இந்த கருத்தரங்கை கர்த்தாவே இது தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தாவே உமது கரம் கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே கானாவூர் கல்யாணத்தில் செய்த முதல் அற்புதம் தகப்பனே, தண்ணீரை திராட்சரசமா மாட்டின தேவன் இன்று எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணினார். சோதரிக்கிறோம் தகப்பனே. நிறமற்ற தண்ணீரை, மனமற்ற தண்ணீரை, சுவையற்ற தண்ணீரை கர்த்தாவே நிறமுள்ளதாகவும் மனமுள்ளதாகவும் சூழ்நிலை மாட்டின தேவன் எங்கள் ஆவி ஆத்மா சரித்திர கர்த்தாவே அடிப்பட்ட காரியங்களை செய்வது கிருபைகளுக்காக உங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தகப்பனே ஊற்றாகிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதமண்டை வருகிறோம். கிருபையால் எங்களை ரட்சித்து பெயர் சொல்லி அழைத்து இந்த அருமையான ஆண்டவரே இந்த செமினாருக்கு நீர் எங்களை அழைத்து வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அழைக்கப்பட்ட ஒரு அநேகர், தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் சொல்லும்படியாக ஆண்டவரே இந்த நாளிலும் கூட எங்களை தாயின் கரையில் முன்குறித்து பெயர் சொல்லி அழைத்து நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுதல் என்று சொல்லி தர்மியான நாளிலும் கூட ஆண்டவரே எங்களை அழைத்து வந்த கிருபைக்காய் சோத்திரம். நீர் மட்டுமாய் ஆண்டவரே எங்கள் பொழிந்த வாழ்க்கையில் பொழிந்த கிருபைகளுக்காய், அபிஷேகங்களுக்காய், வரங்களுக்காய், நீர் கொடுத்த கனிகளுக்காய் நீர் சோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை நேசிக்கிறவர்களோ மிகுந்த சமாதானம் உண்டாகும் சொன்னபடியாக இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் எங்களை உடைத்து உருமாற்றி பயன்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து இன்னும் அநேகருக்கு எங்களை சாட்சியாய் வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்க போகிறமைக்காய் சோத்திரம். ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரை வரக்கூடியவர்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்த்து நீ நாமத்தை மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களும் பொற்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்து வழி நடத்துவீராக. உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசன முகாமை கர்த்தருடைய சித்தத்தின்படி ஏற்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை கேட்கவும் அதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் எங்கள் வாழ்க்கையில் அதை பயிற்சி செய்யவும் அநேகருக்கு அதன் மூலமாய் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கவும் உம்மோடு கூட உறவிலே நாங்கள் வளரவும் கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதை ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கிற அருமையான ஊழியக்காரர் அவர்களையும் அவரோடு கூட இணைந்து செயல்படுகிற குழுவையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்பது எப்படி என்ற சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொன்னார். அதன் பிறகு தீர்க்க தரிசன பார்வை இது என்றால் என்ன? இது ஒரு காரியம் புதிதா இருக்கு. சாதாரணமா எல்லாரும் பார்க்கிறோம். தீர்க்க தரிசன பார்வை என்றால் என்ன? ஒரு ப்ராப்ளமான ஒரு சூழ்நிலை இருக்குது.
ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன். இதுல 4 பேர் 4 கருத்துக்களை சொல்றாங்க. இந்த 4 கருத்துக்களை எது தேவனால அனுப்பப்பட்டது, எது இந்த சூழ்நிலைக்கு தேவை என்பதை முடிவு செய்வதற்கு தீர்க்க தரிசன பார்வை நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவையா இருக்கிறது. ஒரு குறிப்பா ஒரு திருமணம் செய்யறோம்னா எந்த பொண்ணை திருமணம் பண்ணுவது, இது தீர்க்க தரிசன பார்வை தான். ஒரு பிரேயர் பண்றோம், 1000 முறை இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணியாச்சு, அற்புதம் நடக்கல. ஆனா தீர்க்க தரிசன பார்வையில என்ன காரணம் என்று கண்டுபிடித்து அந்த காரணத்தை அதுக்குள்ள சத்தியத்தை சொல்லி ஜெபம் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஜெபம் போதும். சில தரிசனங்கள் நிறைவேற தொடர் வேண்டுதல் தேவைப்படுகிறது. ஆனா பிரச்சனை தீர்வதற்கு ஒரே ஜெபம் போதும். அந்த சக்சஸ்ஃபுல் ஒரு பிரேயர் லைஃப் தான் இந்த தீர்க்க தரிசன பார்வை என்கிற சத்தியத்துல ஆஃப்டர்நூனுக்கு மேல உங்களோடு நாங்க பேச போகிறோம். இது ஒரு நாள் செமினார். தேவ சத்தம் கேட்பது என்பது ஒரு நாள் நடத்த வேண்டிய ஒரு காரியம். ஒரு ஜஸ்ட் ஒரு 30 அல்லது 35 மினிட்ஸ் அல்லது கர்த்தர் நடத்துவாரனால் 40 நிமிஷம் உங்களுக்கு இது நான் இப்போ செய்தியாக வழங்க போகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி கொண்டு ஆவியானவர் சொன்னார். அதன்படி நம்ம எழுந்து நின்று ஒரு பாடலை பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஹோசானா Jerusalem, Larusé, Larusé. Holy Spirit, we welcome Father. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு வரவேற்கிறோம். எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுவோமா? ஏசப்பா சொல்லுங்க. ஏசப்பா, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை, என் சிந்தையை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஏசப்பா, என் தலையை உங்க ரத்தத்துல மறைக்கிறேன். என் 2 கண்களையும் உங்க ரத்தத்துல மறைக்கிறேன். 2 காதுகளையும் உங்க ரத்தத்துல மறைக்கிறேன். 2 கைகளையும் உங்க ரத்தத்துல மறைக்கிறேன். என் இருதயத்தை உங்க ரத்தத்துல மறைக்கிறேன். உணர்வுள்ள ஒரு இருதயமாக இருப்பதாக. 2 கால்களையும் உங்க ரத்தத்துல மறைக்கிறேன். என் குடும்பத்தையும் உங்க ரத்தத்துல மறைக்கிறேன். என் பொறுப்புகளை உங்க ரத்தத்துல மறைக்கிறேன். இந்த வேளையிலே இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியான சத்தியத்தை நான் புரிந்து கொள்ள தட்டையா இருக்கிற எல்லா தட்டையையும் இயேசுவின் நாமத்திலே அகன்று போ என்று கட்டளையிடுகிறேன். ஆமென். பிதாவே, நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்ற பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, ஆராதிக்கின்றேன். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றேன். ஆண்டவரே, எல்லாம் உண்மையை ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்ற ஹோலி கோஸ்ட். ஆமென். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும்
சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஃபாதர், மங்காத பிரகாசமே, ஹல்லேலூயா, மகிமைக்கு பாத்திரரே, தேவா மங்காத பிரகாசமே. க்ளோரி, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எல்லாம் இணைந்து பாடுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும். அப்பா, ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் அப்பா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் அப்பா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உங்க மனமெல்லாம் பரலோகத்தை நோக்கி இருப்பதா? ரே மே ஷால மர மர் ரா மோ ரா போ ஷாப் போ ரா பா. உம்மை ஆராதிக்கின்றோம். ஓ ரிமல் பார 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 ராம்ல ஷால்பலா. ஓ ரிமல் பார ஷாரா ரோ ஷார் ரோ ராஷ் பாலா ஹஷ் ஆர் ஆர் ரேமாரோ ஷாராராசா. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, தேவா மங்காத ரேப்ளோ ஷர்பலபா. மகிமைக்கு பாத்திரரே, தேவா மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ரேபலாசமா ரேப் செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் எவ்வளவு கர்த்தருக்கென்று ஓடுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிரதிபலன் இல்லை. நாம் எவ்வளவு அன்பு கூறுறோமோ அந்த அளவுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 2 நிமிடங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். மிக முக்கியமான ஒரு வேலை. நல்ல நிலத்துல விழுந்த விதையோ அதை கேட்டு உணர்ந்து கொள்ளும்படியாக. ஆமே, கேட்டு விட்டுறக்கூடாது. கேட்டு இருதயத்துல உணர்ந்து அது ரெக்கார்ட் ஆகி அதை நீங்க பேசும்போது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க பார்க்கலாம். உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாங்க, உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாங்க. கொஞ்ச நேரத்துல பரலோகத்தை உணர்வீங்க. உணர்வுள்ள இருதயத்தை கேளுங்க. இயேசுவே நீ நல்லவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் உண்டு, உம்மை போல யாரும் உண்டு. பரிசுத்தமுள்ள பிதாவே, காதுள்ளவன் கேட்க கடவன் சொன்னீங்களப்பா. இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரையும்
இந்த டிவி மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் காது இருக்கிறது கர்த்தாவே. தேவ சத்தம் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஊடுருவி செல்வதாக. தேவனுடைய சத்தம் கண்மலையை உடைத்து நொறுக்குகிற சம்மட்டியா இருக்கிறது ஆண்டவரே. இந்த கேட்க போற தேவனுடைய சத்தம் எப்படிப்பட்ட கல்லு இருதயமா இருந்தாலும் உடைந்து ஒரு உணர்வுள்ள இருதயமாக, சதையுள்ள இருதயமாக மாறும்படியா செபிக்கிறோம் ஐயா. பரபஷகர பௌரபகரா, கைகளை உயர்த்தே நாம் ஆராதிப்போ. ஜீவனுள்ள தேவானே வாருமே, ஜீவனுள்ள தேவானே எங்கள் மத்தியிலே உலாவுமையா. ஓரி பராசே ரூரேசோ உம்மை போற்றுகிறோ, உம்மை துதிக்கின்றோ, உம்மை போற்றுகிறோ, உம்மை துதிக்கின்றோ. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் மூச்சிருக்கும் போதெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் மூச்சு விடும் நேரமெல்லாம், என் தகப்பனே என் மேல் இறங்கும், என் தகப்பனே என் மேல் இறங்கும், என் தகப்பனே என் மேல் இறங்கும், என் தகப்பனே என்னை சேர்த்துக் கொள்ளும், என் ஜீவனுள்ள தேவனே, என் ஜீவனின் அதிபதியே. எல்லாரும் சொல்லுவோமா? என் ஜீவனுள்ள தேவனே, என் ஜீவனின் அதிபதியே. பரலோக தந்தையே, இந்த வேளையிலே நீங்க பேசுறதுக்காக நன்றி, உங்க தூது இருக்கிறதுக்காக நன்றி. என்னை மறைக்கிறேன் ஐயா, என் ஆவியோடு நீங்க இருக்கிறீங்கப்பா, என் உணர்வோடு இருக்கிறீங்கப்பா, என் சிந்தையோடு இருக்கிறீங்கப்பா, என் நாவோடு இருக்கீங்கப்பா. என்னை முற்றிலும் நீங்க மறைத்திருக்கீங்கப்பா. ஏசப்பா, நீங்க மேலும் கீழும் வலதும் இடதும் முன்னும் பின்னும் சுற்றிலும் முற்றிலும் என்னை சூழ்ந்து இருக்கிறதுக்காக நன்றி. ஏசப்பா, நீங்க ஆவியா இருக்கீங்க, நானும் ஆவியா இருக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க பேசுங்க, நாங்க கேட்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைத்தட்டி கர்த்தரை மகிமை செலுத்தி நாம் அமருவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இந்த நாட்கள்ல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அது எப்படி என்றால், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, அதாவது ரட்சிக்கப்படாத இப்ப வெளியில இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சத்தம் கேட்கிறது. எப்படி எனில், ஒரு காரியத்தை செய்வதற்கு, ஒரு படிப்பை படிப்பதற்கு, ஒரு திருமணத்தை செய்வதற்கு, ஒரு நிலத்தை வாங்குவதற்கோ நல்ல ஆலோசனைகளை பலர் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வார்த்தை. ஆமே. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமே. வேதாதாரம் நன்மையான எந்த பலனும், பூர்ணமான எந்த பலனும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா.
சோ நல்லது எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது, கெட்டதெல்லாம் சாத்தான் மூலமா வருகிறது. சோ தேவ சத்தம் உலகத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம உலகத்தார் சொல்லுகிற நல்ல ஆலோசனையாக இருந்தாலும் நாம் அதை சற்று ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். அது ஏனென்றால் துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவியுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாம் கொஞ்சம் தயங்குகிறோம். அப்ப நாம எந்த வார்த்தையை கேட்கிறோம்? வேத வார்த்தையை கேட்க வேண்டும் என்று ஆவலாக நாம் வேதத்தை நாடுகிறோம், ஊழியக்காரர்களை நாடுகிறோம், மூப்பர்களை நாடுகிறோம். ஆமென். வேத வசனத்தை தான் நமக்கு இறுதியான தீர்ப்பு. உலகத்தார் சொல்லுகிற நல்ல ஆலோசனைகளை நாம் கேட்கிறோம். வேதம் சொல்லுகிறது, புத்தியை சம்பாதி, அறிவையும் சம்பாதி, ஞானமே முக்கியம் என்றார், ஞானமே பிரதானம் என்றார். இந்த ஞானத்தை மாத்திரம் எங்கேயும் சம்பாதிக்க முடியாது. அது தேவனுடைய வார்த்தை தான் ஞானம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற அறிவுதான் ஞானம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஞானத்தையே முக்கியமா சம்பாதி என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதனால வெளி சத்தத்தை நாம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா முடிவு எடுப்பது வேத வசனத்துல இல்லாததா இருந்தா நம்ம ஒதுக்கிறோம், இருக்கிறத மாத்திரம் நம்ம செயல்பட முன் வருகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்துல நமக்கு தேவையானபடி சுருக்கமா ஒரு வசனத்தை சொல்லி இந்த அறிமுகத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுங்களாம். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமாகிய நம்முடைய சபைக்கு அவரை தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. அவருடைய சபை நிறைவாயிருக்கிறது. அல்லேலூயா. நிரப்பப்பட்ட சபை. ஆமென். நமக்கு வேண்டும் என்கிற ஆலோசனை எங்க இருக்கிறதுனா நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். நமக்குள்ள ஒரு குறையும் இல்லை, எல்லாமே நமக்குள்ள இருக்குது. நிரப்பப்பட்டிருக்கிறார். விடுதலையா உனக்குள்ள இருக்குது, சுகமா உனக்குள்ள இருக்குது, பொருளாதாரமா ஆசீர்வாதமா உனக்குள்ள இருக்குது, அறிவா ஞானமா எல்லாமே உனக்குள்ள ஒரு குறை இல்லை. பரலோகம் எல்லாவற்றையும் நிரப்பிதான் இந்த பூமியில அனுப்பி இருக்கிறார். ஆனா எந்த நேரத்துக்கு எதை செய்வது என்ற ஆலோசனை தலையாகிய கிறிஸ்து மூலமாய் வர வேண்டும். ஆமென். தலையில என்னென்ன இருக்கு? கண்ணு, காது, மூக்கு, நாவு, சிந்தை, மூளை, இது எல்லாமே கிறிஸ்துவோடு இணைந்து செயல்படும் போதுதான் இந்த சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். கிறிஸ்து இல்லாம இந்த சரீரம், இந்த தலை செயல்படுறத, இந்த சொல்றத இந்த உடம்பு செஞ்சதுன்னா அது இந்த தலைக்கு, இந்த சரீரத்துக்கு கிறிஸ்து தலையா இல்ல. சரி, கிறிஸ்துனா என்ன? தேவனுடைய வார்த்தை தான் கிறிஸ்து. இந்த தேவனுடைய வார்த்தை தான் தலை. ஆமென். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உதாரணமாக உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்னெல்லாம் வெளி மக்கள் சொல்ற, நமக்கு நம்பிக்கைக்குரியவங்க சொல்றதை கேட்போம். இப்ப கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு வசனம் தான் நமக்கு ஃபைனல். இந்த வசனத்தை நாம நாடும்போது நம்ம வீட்டை சுத்திலும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் குடியிருக்கிறாங்க. ஒரே போராட்டமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு எந்த வசனத்தை நாம எடுக்கிறது, எதை கை கொள்வதுன்னா எபேசு புத்தகம் தான் உங்களுக்கு தலை. அல்லேலூயா. எபேசு சபை இருந்த அந்த பட்டணத்துல விக்கிரகம் நிறைந்த ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துல விசுவாசிகள் எப்படி வாழ்ந்தார்கள்?
அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்ததோ அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்கணும். உங்க வீட்டை சுத்திலும் விக்கிரக ஆராதனை நிறைந்தவர்களாக போராட்டம் வருதா? எபேசு புத்தகத்தை நல்லா படிச்சு தியானம் பண்ணீங்கன்னா, அதுல வர்ற கருத்துக்களை நீங்க ஃபைனலா எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த எபேசு புத்தகம் தான் தலை. ஹல்லேலூயா. சோ கிறிஸ்துவின் வார்த்தை எபேசு புத்தகத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. கொரிந்து சபையில இருந்த பிரச்சனை தான் உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனையா இருக்குன்னா, கொரிந்து புத்தகம் தான் உங்களுக்கு தலை. ஆமென். ஹல்லேலூயா. அங்க யோசிச்சு பாருங்க, குடும்பத்துல கொரிந்து சபையில மெஜாரிட்டியான பிரச்சனை என்னன்னா பெண் ஆதிக்கம், பெண்கள் மிஞ்சி நடக்கிற காரியம். இதுதான் குடும்பத்துல பிரச்சனையா இருக்கா, ஊர்ல பிரச்சனையா இருக்கா, சபையில பிரச்சனையா இருக்கா? இந்த பிரச்சனைய ஆவிக்குரிய ரீதியில சமாளிக்கிறது எப்படி, இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலையா வாழ்வது எப்படி, சரியான முறையை தேர்ந்தெடுப்பது எப்படின்னா, கொரிந்து புத்தகத்தை நன்றாக படிச்சு அந்த பிரச்சனையெல்லாம் உங்க பிரச்சனையெல்லாம் அங்க இருக்கும். இப்ப கொரிந்து புத்தகம் தான் உங்களுக்கு தலை. ஹல்லேலூயா. மந்திரவாதிகள் போராட்டமா இருக்கா, பிலிப்பு புத்தகம் தான் உங்களுக்கு தலை. இப்படி ஒன் வேர்டுல ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு 13 லெட்டர்ஸையும் எதுக்கு எழுதியிருக்கிறார்? ஒவ்வொரு சபை, அந்த சபையில இருக்கிற பிரச்சனைகள்னா அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு தீர்வா, அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் உங்களுக்கு தீர்வு. எத்தனை பேருக்கு புரிஞ்சதுங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ தேவனுடைய வார்த்தை நமக்கு இப்படி கிடைக்கிறது. முதல்ல தேவ வார்த்தை எப்படி கிடைச்சதுங்க? உலகத்தில் இருக்கும்போது 4 நல்ல மனிதர்கள், வாத்தியார்கள், சொந்தக்காரர்கள் மூலமா கிடைச்சது. தேவனுடைய வார்த்தை மூலமாக. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப தேவ சத்தம் ஆரம்பத்தில் உங்களுக்கு எங்க கிடைக்குது? உலகத்துல நல்லவங்க மத்தியில கிடைச்சது. இரண்டாவது பைபிள் மூலமா கிடைச்சது. ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக தேவ சத்தம். இந்த பைபிள்ல எல்லா வசனமும் 2 வசனமா இருக்கும், 2 வகையா சொல்லப்படும். குறிப்பா ஒரு கணத்தை அடைஞ்சா மறு கணத்தை காட்டுன்னு இயேசு சாமி சொன்னாங்க. ஆனா அவரை நியாயம் விசாரிக்கும் போது ஒரு கணத்துல அறையும் போது மறு கணத்தை இயேசு சாமி காட்டினாங்களா? காட்டல. இப்ப நான் காட்டுறதா இயேசு சாமி மாதிரி எழுத்து பேசுறதா தெரியல. எந்த வசனத்தை நாம எடுத்துக்கொள்வது? இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். மூடனுக்கு அவன் மூடத்தனத்தின்படி பதில் சொல்லாத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சொன்னீங்கன்னா நீயும் மூடனா இருப்பன்னு சொல்லியிருக்கு. இன்னொரு இடத்துல மூடனுக்கு நீ பிரதியுத்தரம் கொடுத்தீன்னா நீயும் மூடனை போல இருப்பன்னு சொல்லியிருக்கு. இப்போ ஒரு மூடன் பேசிக்கிட்டே இருக்கான், தொல்லை கொடுக்குறான். இப்ப அவனுக்கு நீங்க பதில் சொல்றதா சொல்லக்கூடாதா? எந்த வசனத்தை ஃபாலோ பண்றது? இப்பதான் நான் தேவ சத்தத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எந்த வசனத்துக்கு நம்ம ஃபாலோ பண்றது? இப்ப பைபிள் தான் ஹெட்னு சொன்னேன். இப்ப எந்த வசனத்தை ஃபாலோ பண்றது? மூடனுக்கு பதில் சொல்றதா சொல்லக்கூடாதா? எந்த வசனத்தை ஃபாலோ பண்ணுனா ஹோலி ஸ்பிரிட் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவார். பதில் சொல்லும் பாரு, பதில் சொல்லாத பாரு, அமைதியா இருப்பாரு. சோ இந்த மாதிரி சூழ்நிலையில தான் வசனத்துல தேறிட்டோம், ஆனா பிரச்சனை நம்மளை விட்டு போகல. இப்போ இறுதி தீர்ப்பு எங்கேருந்து வரணும்? ஹோலி ஸ்பிரிட் உங்க இருதயத்திலிருந்து பேசும்போது தான் அந்த இடத்துல நீங்க ஜெயித்து வர முடியும். ஹல்லேலூயா. சோ தேவ சத்தம் கேட்பது மிக மிக அவசியமான ஒன்றா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி, தேவன் படைத்த அனைத்து சிருஷ்டியுமே யாருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு தான். ஆனா விசேஷ படைப்பாகிய மனுஷன் கர்த்தருடைய சத்தத்துக்கு முழுமையா கீழ்ப்படுகிறோமா? இதுதான் ஆசீர்வாதம் வராததற்கு பிரதானமான காரணம். ஹல்லேலூயா. இதுக்கு ஹல்லேலூயா. இதான் உண்மை. இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்காக ஹல்லேலூயா. 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 அவருடைய படைப்பு எல்லாமே தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனா நாம மாத்திரம் என்ன செய்யல? பேச தெரிஞ்சதுனால கேட்கலையா?
இப்ப நாம எல்லாத்துக்கும் பேச தெரிஞ்சதா அது பேசும், நம்ம குழப்பமாயிடும். நாமளும் தேவ சத்தத்தை கேட்டாதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். உதாரணமாக ஒன்று சொல்லி நான் பிளஸ் பண்ணி முடிக்கிறேங்க. ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறிகிற கனியை தேவன் தான் வைத்தார். ஜீவ விருட்சத்தின் கனியையும் தேவன் தான் வைத்தார். அவர் எல்லாத்தையும் படைச்சு மனுஷனை தோட்டத்தின் நடுவில் வைத்தா, நன்மை தீமை அறிகிற கனியும் வச்சாரு, ஜீவ விருட்சத்தின் கனியும் அவர் தான் வச்சாரு. அதுக்கு ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறார். அன்னைக்கு அவர் சொல்லும் போது அதை சாப்பிட்டு அது ஆசீர்வாதமாக மாறி இருக்கும். அவர் சொல்லாம நம்ம கிட்ட தான் இருக்குது, நாமளே பறிச்சு சாப்பிட்டா என்ன இப்படின்னு வெளி சத்தத்தை கேட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அது ஆசீர்வாதமாக மாறாது, சாபமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? நன்மை தீமை அறிகிற கனியும் பூமியில தான் இருந்தது, ஜீவ விருட்ச கனியும் பூமியில தான் இருந்தது. அப்போ ஆனா கர்த்தர் சொல்லாத வரைக்கும் அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. சொல்றதுக்கு முன்னாடி நாமளே எடுத்துக்கிட்டா அது சாபமாக மாறுகிறது. இது போலதான் நமக்கு வேண்டுங்கிற அரிசி, கோதுமை, எண்ணெய், பருப்பு, தங்கம், வெள்ளி எல்லாமே நாம வாழ்ற இதே பூமியில இருக்கிறது. காடை, கவுதாரி எல்லாமே அது எப்ப நமக்கு வரும்னா தேவனுடைய வார்த்தை வந்த பிறகுதான் நமக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இததான் கர்த்தர் சொன்னார் மத்தேயு 4:4, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். ஆமென். அதற்காக நாம என்ன செய்யறோம் கிறிஸ்தவர்கள்? இந்த 2வது கட்டத்தில் வெளி சத்தம் கேட்டோம், பைபிள் தான் ஹெட்னு சொல்லி வாக்குத்தத்த வசனத்தெல்லாம் டைரியில அழகா எழுதி வச்சிருக்கோம். வார்த்தை சாப்பிட முடியுமா? ஏசாமே சொன்னாரே மத்தேயு 4:4, மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், ஒவ்வொரு 1ஆம் தேதியும், ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லையும், ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும், ஒவ்வொரு பாஸ்ரேட்டையும், ஒவ்வொரு டிவி மெசேஜ்லயும் நம்ம வாக்குத்தத்த வசனத்தை வாங்குறோம், எழுதி வச்சிருக்கிறோம். அந்த எழுதின வசனம் எப்படி பிரெட்டாக மாறும், எப்படி ஆசீர்வாதமாக மாறும் என்பதை நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்க போறோம். ஹல்லேலூயா. வார்த்தையும் கிடைச்சிடுச்சு, நமக்கு வேணுங்கிற எண்ணெய், பருப்பு, தேவையான தங்கம், வெள்ளி எல்லாமே இதே பூமியில தான் இருக்குது. நாமளும் இதே பூமியில தான் இருக்கிறோம். இதை எப்படி சுதந்தரிப்பது என்பதை நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்க போறோம். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா. இயேசுவே ஆண்டவர், மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார். அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே பரிசுத்தர், மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார். மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார். அந்த இயேசுவே நல்லவர். இயேசுவே என் மீட்பர், பாவத்திலிருந்து பிரித்தெடுத்தார். அந்த இயேசுவே மீட்பர். இயேசுவே பரிகாரி, என் வியாதியாவும் நீக்கினார். அந்த இயேசுவே பரிகாரி. இயேசுவே ஜெயக்கொடி, வெற்றி வாழ்க்கையை தந்தவரவர். இயேசுவே ஜெயக்கொடி. இயேசுவே ஜீவ அப்பு, மரண
உயிர்த்தெழுந்தா அந்த இயேசுவே ஜீவ அப்பம், இயேசுவே வேர்ட் ஆஃப் காட், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தா இயேசுவே வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே, அன்பு சகோதரிகள் பிள்ளைகள் சாப்பிடுகிற சாப்பாட இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிறோம். இரட்டத்தனையான பலன் உண்டாவதாக, நோயெல்லாம் நீங்குவதாக. உங்க பரிகாருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். சுகமளிக்கிற ஒரு உணவாக இருப்பதாக. பாவம் சாப ரோகம் எல்லாம் அந்த உணவை அருந்தும் போது நீங்கி சாட்சி சொல்வார்களாக. இதுவே இந்த கேம்புக்கு ஒரு அடையாளமாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த உணவையே உங்களுக்கு மருந்தாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்பது எப்படி? ஒரு சிலர் கேட்குது, ஒரு சிலர் கேட்கறது இல்ல. எத்தனை பேர் இதுவரைக்கும் உங்களுடைய ஹார்ட்ல இருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கீங்க? உங்களுடைய காதுல கேட்டிருக்கீங்க? அசரீரி வழியா கேட்டிருக்கீங்க? அப்படி இருக்கீங்களா? அல்லேலூயா, ஆமென். அப்படி இருக்கிறவங்களை நான் வாழ்த்துக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, சுருக்கமா ஒரு அறிமுக உரைன்னு சொல்லணும்னா, இந்த தேவ சத்தத்தை கேட்பதற்கு பிரதானமான ஒரே ஒரு வசனம் என்னன்னா, அவர் எல்லாமே அவருடைய நேமத்தின்படி தான் செய்வார். இந்த பிரமாணம் இருக்கு பாத்தீங்களா, நியாய பிரமாணம். இந்த பிரமாணத்தின் அடிப்படையில தான் தேவ சத்தம் கேட்கும். நாம் தேவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம், அது அவர் பதில் சொல்றதே இல்லை. சில நேரத்தில் சொல்றாங்க, சிலருக்கு எல்லா நேரத்திலையும் சொல்றாங்க. அது எப்படி? இதை தான் நீங்க கத்துக்க போறீங்க. எல்லா நேரத்திலையும் 24 மணி நேரமும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறதுனால அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுங்களா? அந்த பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். உதாரணமாக ஏசாமி 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாங்க. மீனா பெருகுச்சு, அப்பமா பெருகினது. எலியா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு, தொடர்ந்து எண்ணெயும் மாவும் பெருகிக் கொண்டே இருந்தது, பெருகினது. ஆனா ஏசாமி உபவாசம் இருக்கிற நாட்கள்ல சாத்தான் என்ன செஞ்சான்? கல்லுகள் அப்பமாகும்படி நீ சொல்லு, நீ தேவகுமாரன் தானே, இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லு. தேவனுடைய பிரமாணம் என்னன்னா, மீன் தான் மீனா பெருகும், பிரெட் தான் பிரெட்டா பெருகும், எண்ணெய் தான் எண்ணெயா பெருகும், கோதுமை தான் கோதுமையா பெருகும். கோதுமை போடுறோம், கோதுமையா பெருகுது. கல்லு போய் பிரெட்டா மாறாது. கல்லு உடைஞ்சா இன்னும் 4 கல்லா தான் மாறும். அல்லேலூயா. அவர் எப்படி படைச்சு வச்சிருக்கிறாரோ, அந்த படைப்புக்கு சொன்ன வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த வார்த்தைய மீறி அது பெருகாது. அப்ப இந்த ஜெபம் தவறு. கல்லு அப்பமாகும்படி செய்யு, தவறான ஜெபத்தை செய்யும்படிக்கு ஏசாமிக்கு அவன் சொல்றான். அவர் தன்னுடைய பிரமாணத்தின்படி தான் எதையும் செய்வார். ஏன் நமக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, தேவன் பேசல அப்படின்னா, அவருடைய பிரமாணத்தின்படி நம்ம ஜெபம் இருக்குதா? சிலர் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது, சிலர் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கல. ஏன்? அவருடைய பிரமாணத்தின்படி அந்த ஜெபம் இருக்குதா? பிரமாணம்னா என்ன? நோவா ஒரு உடன்படிக்கை செய்தார். அவர் செய்த எல்லா அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் எல்லா மனுக்குலத்துக்கும் உண்டு. ஆபிரகாம் ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையின் அவருக்கு பெற்றுக்கொண்ட அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிற நமக்கு உண்டு. சோ அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் தான் நம்ம பிரமாணம், டாக்குமெண்ட். அந்த வார்த்தைகள்
நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற உயில் வார்த்தைகள். அந்த வார்த்தையின்படி நம்முடைய ஜெபம் இருந்தா அந்த சட்டத்தின்படி பதில் வரும், அந்த சட்டத்தின்படி விடுதலை ஆகும், அந்த சட்டத்தின்படி அந்த வேர் பிடுங்கப்பட்டு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. அந்த பிரமாணத்தை மீறி தேவன் பேச மாட்டார், செய்ய மாட்டார். ஜெபம் கேட்கப்படாது, பதில் வராது, அமைதியா இருப்பார். இதுதான் தேவ சத்தம் கேட்கப்படல. பிரமாணம் தான் பைபிள நல்ல கரைச்சி குடிக்கணும், நல்லா படிக்கணும். அடிப்படை பிரச்சனை என்ன தெரியுங்களா? பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் புரியல. பழைய ஏற்பாடு வசனத்தை வச்சுக்கிட்டு குழப்பிக்கிறது, புதிய ஏற்பாடு வசனத்தை வச்சுக்கிட்டு தலையில வால் இல்லைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறது. இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பிரமாணத்தை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் தேவ சத்தம் கேட்பதற்கு அடிப்படையான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. அப்படி ஒரு 2 வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கி காட்டி நான் முடிக்க போகிறேன். அப்புறம் தேவ சத்தம் கேட்கறதுக்கு தடைகள் என்னப்படுகிறது அதை கொஞ்சம் நான் பிரசங்கம் பண்ணி நான் முடிக்க போகிறேன் 10 நிமிஷத்துக்கு. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. God bless you. பிரியமானவர்களே, தேவ சத்தம் எப்படிலாம் கேட்குது முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் செக்ஷன்ல பார்த்தோம், நல்ல வார்த்தைகள் நல்ல ஆலோசனைகள்லாம் உலகத்தாற்றிலிருந்து வருது. ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவ வார்த்தையை தான் நமக்கு தலையாக நம்ம பயன்படுத்திக்கிறோம், வார்த்தையாக. அதுதான் ஹெட், லீடர். இப்ப மூன்றாவதாக இந்த வசனம் ரெண்டுமே கிடைக்குது. மூடனுக்கு பதில் கொடு, பதில் கொடுக்காத. எதை பயன்படுத்துவது தெரியல. ஹோலி ஸ்பிரிட் அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூடனுக்கு பதில் சொல்லு, இந்த மாதிரி சொல்லுன்னு சொன்னார்னா சொல்லணும், இந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுதான் இறுதி தீர்ப்பு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்படிலாம் பேசுவார்? இருதயத்திலிருந்து பேசுவார். அப்போ இருதயத்தை நாம எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? இதை விளக்குனா அது ஒரு நாள் ஆயிடும். ஸோ ஒரு டைட்டிலா சொல்றேன் பாருங்க. இந்த இருதயத்தை சாஃப்டா, அதாவது மென்மையா வச்சுக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் உங்க இருதயம் கலங்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த சாத்தானுடைய பேச்சு எது, தேவன் பேசுற பேச்சு எது, இந்த வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க இருதயம் கலக்கம் அடையாது, பயம் அடையாது, சந்தோஷம் குறையாது, மகிழ்ச்சியா எப்பொழுதும் ஒரு ததும்புகிற, அதாவது மனமகிழ்ச்சியா இருக்கிற ஒரு இருதயத்தை நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்டோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி நான் பேசுற மாதிரி இங்க இருந்து வாய்ஸ் கேட்கும். ஹல்லேலூயா. எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. பழைய நஷ்டத்தை ஆரம்பிப்பான். அந்த பிசினஸ் தொடங்கினா இவ்வளவு நஷ்டம் வந்ததுல, அதே மாதிரி தான் இந்த பிசினஸ் தொடங்க இப்படி நஷ்டம் வரும், இப்படி அது இடிஞ்சு விழும் அப்படின்னு வரப்போகிற நஷ்டத்தையும் சொல்லி 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 உங்களுக்கு இருக்கிற அந்த மனதைரியத்தை குறைச்சிடுவான். ஸோ எது சாத்தானுடைய பேச்சு என்கிறத வகையறுக்கிற ஒரு சத்தியம் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சாதான் உங்க இருதயத்தை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க வச்சுக்க முடியும். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் வசன ஆதாரம் ஆயிரங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். வேற என்னெல்லாம் உங்களை இருதயத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறீங்க, அடுத்தது நான் இப்படி படிக்க போறேன், இப்படி சமைக்க போறேன், இப்படி நான் வாழ்க்கையில ஜெயிக்க போறேன்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்கிற ஆளு பரவாயில்ல, நீ உன்னால முடியும், நீ செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்கரேஜ் பண்ற ஒரு ஆளா இருந்தா அது ஹோலி ஸ்பிரிட்டுடைய வார்த்தை. உன்னால முடியாது, நீ ஒரு முட்டாளு, உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீ எப்படா செய்வ, ஆரம்பமே டிஸ்கரேஜ் பண்ற ஒரு வார்த்தைகள் பக்கத்துல இருக்கிற நபர் சொன்னார்னா அது பிசாசு அந்த மனுஷன் மூலியமா பேசுது. சோ இது உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த மன தைரியத்தை, நம்பிக்கைய குலைச்சி போடும். இப்படி தொடர்ந்து 10 பேர் சொல்றாங்கன்னா அதெல்லாம் நீங்க டிஸ்டர்ப், அதை எடுத்துக்க கூடாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கும் ஆறுதலாகவும்
தைரியமாகவும் உற்சாகமாகவும் தான் பேசுவார். உங்களை நம்பிக்கை ஊற்ற வார்த்தைகளை தான் பேசுவார். எல்லாமே முடியும். காரணம், உங்க சபை நிறைவா இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கீங்க? நிறைவா இருக்கீங்க. ஹல்லேலூயா. நீங்க எதுக்காக இந்த 2014 நீங்க வளர்ந்து ஒரு வாலிபனா இங்க இருக்கீங்கன்னா, இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை இருக்கு. அந்த வேலை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யணும். அதுதான் இந்த நோக்கம். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தின் நோக்கம் பாஸ்டர் கேட்டாங்க. சோ நோக்கம் தெளிவா இருந்தாதான் கர்த்தர் பணத்தையும் கொடுப்பாரு, உதவிகளை கொடுப்பாரு, பிரசன்னரா வருவாரு. ஹல்லேலூயா. நோக்கம் தவறா இருக்கும்போது அவர் கதவை திறக்க மாட்டார். இதோட நோக்கம் என்ன தெரியுங்களா? மேலே எழுதியிருக்கும் பாருங்க வசனம். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. இததான் நான் உங்களுக்கு எப்படி ஏசையா கேட்டாரு, அவர் என்ன மெயின்டைன் பண்றாரு, இதெல்லாம் சொல்லணும்னு ஆசையா நான் வந்தேன். ஆனா இப்போ நேரம் இல்லாதனால உங்களுக்கு எல்லாமே காட் டிவியில நாங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவோம் ஸ்டூடியோல இருந்து. நீங்க தொடர்ந்து இந்த டி காட் டிவிய பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. 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 சோ இருதயம் சாத்தானுடைய சத்தம், பைபிள் வசனம் இல்லாத சத்தங்க வரும்போது அதை டிஸ்டர்ப் ஆகும். சோ இதை நீங்க பக்குவமா வச்சுக்கிட்டீங்கன்னா, வேற எந்த வகையில உங்க இருதயம் டிஸ்டர்ப் ஆகும்னா, இன்னொருத்தருடைய நஷ்டத்தை பத்தி, அவர்கிட்ட இருக்கிற குறைகளை பத்தி ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அதுக்கு நீங்க ஆமான்னு சொல்லக்கூடாது, அதை கேட்கவும் கூடாது. அது சாலிடா பிசாசின் வார்த்தை. எப்ப உங்க இருதயம் டிஸ்டர்ப் ஆகணும் வச்சுங்களேன், தீர்ப்பு செய்யறது தேவனுடைய வேலை, அது அவருடைய சீட்டு. அந்த சீட்டை நீங்க எடுத்துக்கும் போது, அந்த சீட்ல நீங்க உட்கார்ந்து மத்த எல்லாரையும் குற்றம் சாட்டும் போது, உங்க இருதயத்துல இருக்கிற அந்த பவர், மகிழ்ச்சி எல்லாம் குறையும். அபிகாயில்னு ஒரு அம்மா இருந்தாங்க. தாவீதை பத்தி அவங்க கணவர் குற்றமா பேசினார். அவங்க இருதயம் என்ன ஆச்சுங்க? கல்லாயிடுச்சு. தாவீது எஜமானுக்கு கீழே ஓடி வந்த ஒரு வேலைக்காரன், கீழ்ப்படியாத ஒரு வேலைக்காரன், உண்மை இல்லாத வேலைக்காரன் சொல்லி குற்றப்படுத்தினார். தாவீதை குறித்து அபிகாயிலுடைய கணவர் வந்து நாபால் குற்றப்படுத்தினார். அவங்க இருதயம் கல்லு போல மாறினது. இது அநேக உதாரணங்கள் இருக்கிறது. சோ வந்து தீர்ப்பு செய்யறது தேவனுடைய சீட்டு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தீர்ப்பு செய்யற வேலை தேவனுடைய சீட்டு, அது தேவனுடைய பதவி. அந்த பதவியை கர்த்தர் யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. இப்படி தீர்ப்பு செய்யற இன்னொருத்தர் சொல்றதை நீங்க கேட்டாலும் உங்க இருதயத்துக்கு பாதிப்பு வரும். இப்படி அநேக சத்தியங்கள் இருக்கிறது. தெளிவா படித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நான் ஹோலி ஸ்பிரிட் ரிலீஸ் பண்ணுவேன், நீங்க கேட்க முடியும். உங்க இருதயத்தை குறித்து நீங்க நிறைய வசனம் தெரிஞ்சு ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் இன்னொரு காரியம், மகிமையை தேவன் யாருக்கும் கொடுக்க மாட்டார். அதுவும் அவருடைய சீட்டு. தேவன் கொடுத்த கிஃப்ட், தேவன் தந்தாரு அப்படின்னு பெருமை இல்லை. எனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள் இருக்குது. அந்த ஆத்துமாக்களை நான் சம்பாதிச்சா போதும். அந்த ஆத்துமாவை நான் தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்காகவே நான் இருக்கிறேன். எதுக்கு நாங்க ஊழியக்காரங்களா இருக்கோம்னா, பரலோகத்தை பூமிக்கு அது கொண்டு வரணும். ஆமே. பரலோகத்துல இருக்கிற மகிழ்ச்சிங்க கொண்டு வர வேண்டும். எங்க வீடு நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்ல. பரலோகம் இங்க கொண்டு வர்ற வேலையை நான் செஞ்சேன்னா என்ன கார்ல கர்த்தர் கொண்டு போவாரு. ஹல்லேலூயா. எனக்கு நல்ல பட்டுல உடுத்துவாரு, எல்லா ட்ரெஸ்ஸும் கொடுப்பாரு, சாப்பிடுவாரு, அது போதுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துடைய நோக்கம், எல்லா ஊழியத்துடைய நோக்கமும் பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வருவது, தேவராஜ்யம் வருவது. இதுவே நோக்கமாக திட்டம் போட்டீர்களே ஆனால் கோடி கோடி ஆனாலும் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோ மகிமை சரியா இருக்க வேண்டும். இதுதான் இப்ப நான் சொன்னதுதான் மகிமை. நோக்கம் சரியா இருந்தா மகிமைய, அவருடைய மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டார். இந்த சீட்டை நம்ம எடுத்துக்க கூடாது, கொடுக்கணும். அந்த சீட்டை எடுத்துக்க கூடாது. அடுத்ததாக இன்னொரு சொல்ல போறேன்.
இந்த சீட்டு தான் தேவ சத்தம் கேட்காததுக்கு தடை. தேவன் என் வாழ்க்கையில 10ஆம் தேதி தான் செய்வேன்னு வச்சிருந்தாருன்னா நான் 8ஆம் தேதியே கடன் வாங்கி அந்த பைக்கை வாங்க நான் முயற்சி பண்ணக்கூடாது. தேவன் நியமித்த அந்த நேரத்தையும் நாளிகையையும் நான் எடுத்துக்க கூடாது, முந்திக்க கூடாது. அந்த சீட்டையும் தேவன் யாருக்கும் கொடுக்க மாட்டான். ஹல்லேலூயா. இப்படி தேவனுடைய சீட்டை நாம எடுக்காம இருந்தோம்னா நம்ம பெரிய பாஸ்டருடைய சீட்டை எடுத்துக்க மாட்டோம், கணவருடைய சீட்டை எடுத்துக்க மாட்டோம், பிள்ளையோட சீட்டை எடுத்துக்க மாட்டோம். ஒரு ஆபீஸ்க்கு போனோம்னா மேனேஜர் சீட்டை நம்ம எடுத்துக்க மாட்டோம். புரியுதுங்களா? சீட்டை எடுத்துக்கிறது இல்ல, அவரு சைன் பண்ண வேண்டியது அவர் தான் சைன் பண்ணணும், அவர் ரெஸ்பான்ஸ் பண்றதா ரெஸ்பான்ஸ் அவர் தான் பண்ணணும், நம்ம பண்ணக்கூடாது. சரி, அப்போதைக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ணா கூட ஃபைனல் முடிவு அவர் தான் செய்யணும். இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்றதுனால தான் தேவ சத்தம் கேட்கறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி தேவனுடைய சீட்டை நீங்க எடுக்கலன்னா, எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவன் உங்களை பயன்படுத்த மாட்டார். சாத்தான் என்ன செய்தான்? லூசிபர், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அதுக்கு மேல ஒரு சீட்டு போடுவேன், என்னையே தேவனாக்குவேன்னு சொன்னா இல்லையா? அதனால அந்த ரேஞ்சுக்கு போயிருந்தது. ஓகே, தேவனுடைய சத்தம் ஹார்ட்டிலிருந்து தெளிவா கேட்கும். அடுத்ததாக காதுல கேட்கும். நான் அப்படியே ப்ராப்ளத்தையும் சொல்லிட்டு வரேங்க. காதுல கேட்கும். இயேசு கிறிஸ்து பிரசங்க நேரத்தில் நம்ம அருகில நிற்பார், இல்ல நியமிக்கப்பட்ட தூதன் இருக்கலாம். நம்ம காதுல மெல்லிய குரல்ல கேட்கும். பேசுவார், சொல்லி தருவார், அழகா பேசுவார். இது செகண்ட் லெவல். இந்த லெவலுக்கு போறதுக்கு நம்ம காது துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. சோ பிறரை பத்தி குற்றம் சொல்றாங்க பாத்துங்க, அதெல்லாம் நம்ம தேவனுடைய சீட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க, அதை கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. சோ இந்த காது யார் சத்தத்தை கேட்க விரும்பணும்? ஆமே, நம்ம மரியாதையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது, நம்ம சீட்டை விட்டு கொடுக்க கூடாது. சிலர் அவங்க சீட்டை விட்டு கொடுத்துருவாங்க, எல்லாரையும் பிரியப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த காதை நீங்க யாரு கொடுத்துட்டாங்க? நண்பர்களுக்கு கொடுத்துட்டாங்க, வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்க. அவரு கோச்சிப்பாரோ, இவரு கோச்சிப்பாரோ, அவங்க கோச்சிப்பாங்களோ, இவங்க கோச்சிப்பாங்களோ, அதுக்கு வரல. நம்ம தேவ சத்த கேட்க தான் அந்த காது படைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, காதை பார்த்து சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்க தான் இந்த காது படைக்கப்பட்டிருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. நான் எழுந்த உடனே தேவ சத்தத்தை தான் கேட்பேன். ஆமென். காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லப்பட்டிருக்கு வசனம். என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்குன்னு சொல்லி இருக்குது. சோ மனுஷனை பிரியப்படுத்தி அவங்க சத்தத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா காதுல தேவ சத்தம் கேட்கறது தடைபடும். சோ காதை பத்தி நிறைய வசனங்கள் இருக்கிறது, அதெல்லாம் படிக்கணும். ஆமென். அதன் பிறகு அசரீரி வழியாக வானத்தில் இருந்து அவர் சாலமோனுக்கு கருமேகத்தில் இறங்கி வந்து பேசினார். யோபுக்கு பெருங்காற்றிலே இறங்கி வந்து பேசினார். மோசேக்கு இந்த சீனாய் மலையில அக்கினி நடுவே இறங்கி வந்து பேசினார். மோசேக்கு முச்செடி நடுவே தோன்றி நிற்கிற ஒரு தூதன் வழியாக அக்கினி நடுவே பேசினார். இப்படி நேரடியாக தேவன் பேசுகிற குரல் கேட்கும். ஆபிரகாமுக்கு ஆகாய மண்டலத்திலிருந்து பேசினார். கிதியோனுக்கு பலிபீடத்திலிருந்து ஏறி சென்றவராக பேசினார். பலருக்கு பல வகையில இப்படி நேரடியாக பேசுகிற ஒரு அனுபவம் உண்டு. ஹல்லேலூயா. குரல் மாத்திரம் கேட்கும். அடுத்ததாக இதுக்கு நிறைய காரியம் இருக்குது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல நீ தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, 3 நாளைக்கு நீ ஆயத்தப்படு, உன் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போடு, மனைவிடத்துல சேராத, சுத்தமாயிரு, ஆடு மாடு கூட இந்த மலையில கட்டாதன்னு பல காரியங்கள் இருக்கிறது. சோ ஆயத்தமாக நீங்க எப்பொழுதும் இருப்பீர்களே ஆனால், அதாவது ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் வார்த்தையின்படி அக்கினியை நீங்க காத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீ எதையும் செய்யாம எப்பொழுதும் அந்த தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்க இருந்தீங்கன்னா அவர் பேசுறது உங்களுக்கு கேட்கும். ஹல்லேலூயா. சோ ஆயத்தமா இருப்பவர்களுக்கு அசரீரி வழியாக தேவன் பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நேருக்கு நேராக தேவன் சந்தித்து பேச முடியும், பேசுவார்.
பேசி இருக்கிறார். ஆமென். என்னோடும் பல முறையும் பேசி இருக்கிறார், நேருக்கு நேராக. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்காக சாமுவேல் வந்தாலும் நான் செய்ய மாட்டேன், தானியேல் வந்தாலும் நான் செய்ய மாட்டேன். மோசே நீ எங்களை விட்டுரு, நான் உன்னை கொண்டு ஒரு பெரிய சந்ததியை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் முகத்தை பார்த்து நான் விட மாட்டேன், சாமுவேலுடைய முகத்தை பார்த்தும் விட மாட்டேன். சோ தேவனுக்கு முன்படி தன்னுடைய முகத்தை எப்பொழுது நம்ம முகத்தை பார்த்து அவர் பதில் செய்கிறார். ஊழியக்காரருடைய ஜெபத்துக்கு பதில் ஏன் வருது அப்படின்னா, அவங்க தேவனுக்கு முன்பாக தன்னுடைய முகத்தை காட்டுகிற அளவுக்கு தைரியம் உள்ளவர்களாக, தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. சோ எப்பொழுதும் ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வார்னா, எப்பொழுதும் அவர் ஜெபம் பண்ணுகிறவராகவே இருப்பார். ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில ஒரு சக்சஸ்ஃபுல் என்ன தெரியுங்களா, எப்பொழுதும் அவர் அந்த ஸ்பிரிட் வேர்ல்டுலயே இருப்பார். எதை பார்த்தாலும் அந்த ஆவிக்குரிய ரீதியாவே பார்ப்பார். திட்டுனா கூட ஆவிக்குரிய ரீதியே பார்ப்பார், முறைச்சா கூட ஆவியிலே தான் பார்ப்பார். யார் பேசுறா, என்ன நடக்குது இங்கன்னு. சோ அவருடைய நிலை இங்க இருக்காது, ஆவி மண்டலத்திலே தான் இருந்து உயரத்துல இருந்தா பார்ப்பார் பிரச்சனைகளை. கீழே இருந்து பார்க்க மாட்டார், மனுஷனா பார்க்க மாட்டார். ஒரு தேவனுடைய இருதயமா இருந்து மக்களை பார்ப்பார். ஆமென். சோ ஸ்பிரிட் வேர்ல்டுல எப்பொழுதும் இருப்பாங்க. ரெண்டாவது, எப்பொழுதும் ஸ்ட்ராங் பிரேயர் லைஃபா இருப்பாங்க. எப்படி தெரியுங்களா, பைக்ல போயிட்டே இருக்கிறேன் நானு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. 9:55 இருக்கும். பைக்ல போகும்போதே அப்படி கையை தூக்கி, நான் அந்த நேரம் ஆவியானவர் சொல்றாரு, நான் ஜெபிக்கிறேன், என்னங்க பைக்ல எதுவும் கையை தூக்கி இப்படி இப்படி பண்றீங்க, யாருன்னா நிறுத்த போறான் அப்படின்னு எங்க வீட்டுல வேற குழம்பிட்டு வர்றாங்க. மத்தியானம் போனா 9:55 எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுங்கய்யா. எனக்கு ஆவியானவர் அந்த நேரம் சொல்லி நான் உடனே ஜெபம் பண்ணேன். இன்னொரு நேரத்துல நைட்டு திடீர்னு ஒரு 11:50 ஒரு சகோதரி தற்கொலை பண்ணிக்க போறாங்க, தூக்கு மாட்டிக்க ஃபேன்ல. அதை உடனே எனக்கு அந்த கனவுல காட்டி எழுந்து ஜெபம் பண்றேன். சோ ஒரு தீர்க்கதரிசி எப்பொழுதுமே ஜெபிக்கிற ஒரு மனுஷனாவே இருப்பார். காரணம், அவருக்கு எப்பொழுதும் வெளிப்பாடு வரும். இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே நேபாளத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை கர்த்தர் சொல்லுவார், உடனே ஜெபிக்க. சோ 24 மணி நேரம் ஏதாவது ஒரு வகையில் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. சோ ஸ்பிரிட்ல இருப்பாங்க. சோ இதெல்லாம் இருக்குது. இந்த லெவலுக்கு நீங்க வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. அப்பதான் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இதுதான் நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று எலியா சொல்ல முடிகிறது. எனி டைமும் ஏதோ ஒரு வெளிப்பாடு வருது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு முன்னாடியே போய் நின்றுகிட்டு இல்ல, முகத்தை தேவனுக்கு நேரா திருப்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு 24 மணி நேரமும். ஏதோ ஒரு சூழ்நிலை, அதுதான் தேவனுக்கு முன்பாக நிற்பது. அல்லேலூயா. இந்த நிலைமையில இருப்பீங்கன்னா தேவனை நீங்க நேரா பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக, இப்பொழுது பரவலாக கர்த்தர் எல்லார்ட்டையும் எப்படி பேசுகிறார் என்றால், தரிசனம் மூலமாக, கனவு மூலமாக. சொப்பனத்திலே நான் பேசி தரிசனத்திலே விளக்குவேன் என்று ஒரு கர்த்தருடைய வார்த்தை உண்டு. நெபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்துல வரப்போற அழிவை காட்டினார். அதே சொப்பனத்தை, அதாவது கனவை, தானியேலுக்கு காட்டி அதோட விளக்கத்தை கொடுத்தார். சோ உலக மனுஷனுக்கு கனவு வரும், கனவு மூலியமாக நல்லவர்களோடு கர்த்தர் பேசுவார். தீயவர்களோடும் சரி எச்சரிக்கையோடு பேசுவார். ஆனா அந்த கனவெல்லாம் ஊமையாக இருக்கும். நாயை போல, பூனையை போல, மனுஷனை மரத்தை போல அந்த மரம் வெட்டுப்பட்டு கிடக்கிறதாகவும், அதுல இருந்து பறவை ஓடுற மாதிரியும் நெபுகாத்நேச்சார் நிறைய கனவுகள் இருக்கிறது. அந்த கனவை ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ பிள்ளைகள் நீங்க ஜெபிக்கும் போது மீண்டும் அந்த கனவு உங்களுக்கு தரிசனத்துல வரும். தரிசனங்கிறது ஜெப வேலையில நாம் காணுகிற காட்சிகள். கண்ணை மூடி இருக்கலாம், கண்ணை திறந்து இருக்கலாம். கண்ணை மூடி பார்க்கறது ஃபர்ஸ்ட் லெவலு. செகண்ட் லெவலு கண்ணை திறந்து பார்ப்பது. இப்ப கர்த்தருடைய கிருபையினால நான் கண்ணை திறந்து தான் இதுவரைக்கும் ஓப்பன் ஐல தான் தரிசனங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த லெவலுக்கு மாறியாச்சு. 4 வருஷம் ஆகிறது.
2009 இருந்து. ஸோ பரிசுத்தாவினுடைய முத்திரை குத்தப்பட்ட நாள்ல இருந்து அதை நான் மெயின்டைன் பண்றேன். அதே தான் எனக்கு வேலை, வேற வேலையே கிடையாது. வேற யாரையும் பிரியப்படுத்தவே மாட்டேன். பசிச்சா கூட கர்த்தர் சொல்லலாம், சாப்பிடுவேன், இல்லை சாப்பிட மாட்டேன். ஸோ கர்த்தரை என்னைக்கும் பிரியப்படுத்திட்டு சத்தம் கேட்கும். அல்லேலூயா. எப்பொழுதும் பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தேன்னா நேரடியா பார்க்கலாம். அல்லேலூயா. சோ எல்லாருக்கும் கனவுல கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நேரடியும் பேசுவார். சோ வரம் மட்டும் இருக்குமே, ஆனால் எல்லாருக்கும் தீர்க்கதரிசன வரம் இருக்குது. 9 வரங்கள்ல அதுவும் ஒரு வரமா இருக்கிறதுனால எல்லாருக்கும் தீர்க்க தரிசன வரம் இருக்கிறது. தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சோ கனவுல கர்த்தர் பேசுவார். ஒரு கனவு உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த கனவை கொடுக்கிற ஒரு தேவ தூதன் உங்க வீட்டுக்கு வந்திருப்பான். இதே போலதான் 2009 அக்டோபர் 2ஆம் தேதி ஏற்காடு மலை மேல நான் ஒரு முகாமுக்கு சென்றிருக்கிறேன். 3 நாள் முகாமுக்கு நாங்க குடும்பமா லீவ்ல போயிருக்கிறோம். அன்னைக்கு இரவு ஒரு தூதன் வந்து என்னுடைய கனவுல 3 நாளும் நடக்க போற செய்திய 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் என்னோடு பேசுறார். பைபிளை எடுத்து வச்சு பிரிச்சு 3 நாள் நடக்க வேண்டியதை என்னோடு பேசுறார். இவ்வளவு சத்தியத்தை கர்த்தர் சொல்றாரு, இதை நான் எழுதணுமேன்னு சொல்லிட்டு பேனா எடுக்க நான் கையை ஓங்குறேன். அப்பதான் தெரியுது நான் படுத்து இருக்கிறேன். அந்த செய்தியை ஒரு தூதன் வந்து நின்னதையும் அவரை பார்த்ததையும் அந்த செய்தியையும் நான் டைம் பார்த்தேன் 2:45. இப்ப பாக்குற 4:45 5:45 டைம் இருந்து 5:45 நினைக்கிறேன். ஸோ வந்து 1:45 2 hours கிட்ட கர்த்தர் எனக்கு பேசினேன். அதை நான் டைரியில வச்சிருக்கேன். அப்படியே அன்னைக்கு பேசினபடியே நடந்தது. நான் கையை நீட்டி பேனா பேப்பரெல்லாம் எடுக்கிறேன். அப்பதான் தெரியும் நான் படிச்சிருக்கிறேன். ஆனா எனக்கு இந்த சத்தியம் தெரியும். கனவுல தூதனோ தேவனோ யாரோ வந்தா அந்த ரூம்ல தான் இருப்பாங்க. நமக்கு கனவு வந்துச்சுன்னா கனவை கொண்டு வந்தது தேவதூதனை நல்ல கனவா இருக்குமே, ஆனால் அந்த ரூம்ல தான் இருப்பாங்க. சோ சாத்தானும் கொண்டு வந்தாலும் அவங்களும் அங்கதான் இருப்பாங்க. நீங்க உடனே எழுந்து ஜெபிச்சு பாருங்க, இது என்ன ஆண்டவரே எனக்கு விளக்குங்கன்னா, அந்த கனவை கொண்டு வந்த அந்த தூதன் அங்க இருந்து உன்னோடு பேசுவான். முதல்ல பேசுறது தரிசனம். அது இது என்ன எனக்கு புரியல, ஒரு யானையை பாக்குறேன், அந்த வால் மட்டும் இப்படி நிக்குது, என்ன ஆண்டவரேன்னு கேட்டா இன்னொரு தரிசனம். இப்படி அந்த யானை இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி, அந்த ஊரு பேரை காலண்டர்ல பாக்குற மாதிரியும், பஸ் போற மாதிரியும், வாட்ச் பாக்குற மாதிரியும், இப்படி தொடர்ந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் ஒரு காட்சியாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தைகள். சாத்தான் ஒரு தடவை சொன்னா மறுபடியும் சொல்ல மாட்டான். ஆனா தேவன் அப்படி இல்லை. 1 2 3 சாட்சிகள் மூலமாக உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ கனவு வந்ததுன்னா நீங்க ஜெபிங்க. மறுபடியும் பகல்ல கூட ஜெபிக்கலாம். மறுபடியும் உடனடியாக அந்த தூதன் விலைக்கு சொல்லுவான். ஆமென். நேபுகாத்நேச்சாருக்கு வந்த எல்லா கனவுகளுக்கும் அங்க தானியேலுக்கு மறுபடியும் அந்த காட்சியை கொடுத்து பேசினார். தானியேலுக்கு வந்த கனவுல அவருக்கு விளக்கம் மறுபடியும் கர்த்தர் தரிசனத்தில் பேசினார். ஆனா கடைசி அதிகாரத்துல கொடுத்த கனவை பேசல, தரிசனத்தை, அதுக்கு விளக்கத்தை சொல்லல. ஆமே. இப்படி தரிசனத்தை குறித்து பேசுவோமானால் சில தரிசனத்துக்கு கர்த்தர் நேரடியான பதிலை கொடுப்பார். சில தரிசனங்கள் ஓமைகளாக இருக்கும். யோசேப்புக்கு தரிசனத்துல கர்த்தர் பேசினார். சூரியனும் சந்திரனும் வணங்குவது போல 11 நட்சத்திரங்களை வணங்குவது போல. இது என்ன சொன்னுச்சு தெரியல. யோசேப்புக்கு விலைக்கு சொன்னாரா? இல்ல. அந்த காலம் வரும்போது நிறைவேறினது. 11 அரிக்கட்டுகள் வணங்குவது போல, நடு அரிக்கட்டு நிக்கிறது போல. சோ ஊமைகளாக கர்த்தர் கனவுல தரிசனத்துல பேசுவாரு. இஷ்டப்பட்டா விளக்குவாரு, இல்லைன்னா விளக்க மாட்டாரு. அல்லேலூயா. இப்படி எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள். பைபிளை படிக்கும் போது அந்த வசனம் அப்படியே மெல்லிட்டு பேசும். சில வசனம் ஆரம்பத்துல இது எப்படி இருக்கும்னா, பைபிள் படிக்கும்போது அந்த உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தேவனுடைய வார்த்தை வருகிற இடத்துல கண்ணு மறைக்கும். அந்த கண்ணு மறைக்கும் போது நீங்க என்ன செய்யணும்? இதை விடவே கூடாது. தூக்கம் வரும், ஏதோ போன் கால் டிஸ்டர்ப் வரும், விடவே கூடாது. என்ன முடிவு எடுத்தீங்க? இந்த அதிகாரத்தை படிக்கணுமா? அந்த இடத்துல மறைக்குதா? அதை விடாதீங்க. முழங்கால் படிட்டு ஜெபிங்க. எது மறைக்குதோ அதுலதான் உங்களுக்கு காட்ஸ் வேர்ட் இருக்குது. ஹல்லேலூயா.
ஆரம்பத்தில் எப்படி வரும், அடுத்தடுத்து பேசும்போதே பளிச்சுன்னு வரும். அடுத்ததாக ஒருத்தர் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் இப்படி சொன்னார் பிரதர், நீங்க இப்படி இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா சொல்றாங்க. எனக்கு ஒருத்தர் வந்து சொல்றாருங்க, கர்த்தர் இப்படி சொன்னார் பிரதர், நீங்க இப்படி இருப்பீங்க பிரதர் அப்படின்னு சொன்னா உடனடியாக எனக்குள்ள இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் அதை கன்ஃபார்ம் பண்ணுவார். ஆமா நான் தான் சொன்னேன். அதோடைய அடுத்ததை சொல்லுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சிஸ்டர் வந்து பர்ஸ் துவைச்சிட்டாங்க, அதுல முக்கியமான லெட்டர்ஸ் நகை அது இதெல்லாம் இருந்தது, காணோம். எங்கன்னு கேட்டாங்க. போன் பண்ணும்போது அவங்க சொன்ன உடனே எனக்கு உடனே தரிசனம் வருது. போன்ல கேட்ட உடனே அவங்க டிவிக்கு முன்னாடி ஒரு டீப்பா இருக்கு, அங்க ஒரு பேக் இருக்குது, அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பர்ஸ் இருக்கு, அதுக்குள்ள இருக்குது. சோ வந்து ஹோலி ஸ்பிரிட் அவங்க பிரச்சனையை சொல்லும் போது உடனே நமக்குள்ள இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்வாரு, அதை மறுபடியும் தரிசனமாகவோ வார்த்தையோ இதை வந்து தரிசனம் படமா காட்டுறாரு. ஹல்லேலூயா. இப்படி நிறைய சாட்சிகள். ஆந்திரால ஒரு பிரதர் வந்து 2 காலம் நடக்க முடியாம இருந்தார். போன்ல ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும் போது அவர் கட்டில்ல படுத்திருக்கும் போதும் அந்த லுங்கி போட்டு இந்த முண்டா பனியன் போட்டிருக்கதும் அவர் வீட்டு நம்பரு கேட்டு மேல இருக்கிற எல்லாத்தையும் வீட்டையே காட்டுறாரு. நான் போன்ல சொல்றேன், பிரதர் உங்க கட்டில் இப்படி இருக்கு, நீங்க இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி முகத்துல இருக்கீங்க, உங்க வீடு இப்படி இருக்கு, இந்த வீட்டு நம்பர் இது, இந்த மாதிரி உங்க வீட்டுக்குள்ள இப்ப இயேசுசாமி வர்றாரு, நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு. இங்க இருந்த போன்லயே அவங்க வீடு அட்ரஸ் அவரை எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் சொல்லும் போது அவர் விசுவாசித்தானே ஆகணும். விசுவாசம் உள்ள வந்துச்சு. இயேசு நாமத்துல போ எழுந்து நடனா போன்லயே எழுந்து நடந்துட்டார். ஹல்லேலூயா ஆமென். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க ஒரு கதை எனக்கு சொன்னீங்கன்னா, பிரதர் உங்களை பத்தி அவர் சொன்னாருன்னா ஏமாத்த முடியாது. எங்க ஹோலி ஸ்பிரிட் சொல்லிடுவார், கன்ஃபார்ம் பண்ணுவார். இல்ல பிரதர் அப்படி அவர் சொல்லல, நான் பாப்பேன், முடிஞ்சா சொல்லுவேன், இல்லைன்னா ஜெபம் பண்ணிப்பேன், அவங்க நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரியாத மாதிரி காட்டிப்பேன். அடுத்த லெவலு, இந்த லெவலை நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போனீங்கன்னா, எங்கேயாவது திருச்சியில உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்க தெரியும், கேட்கும், அதுல விழும். தப்பா பேசினாலும் நல்லது பேசினாலும் கேட்கும். ஹல்லேலூயா. சோ இந்த காது, இருதயம், கண்ணு இதெல்லாம் தூய்மையாக வேத பிரமாணத்தின்படி நீங்க மெயின்டைன் பண்ணா தெரியும். ஊழியம் ரொம்ப ஈஸியா இருக்கும். அட்ரஸ் தெரியாத வீடெல்லாம் நான் அட்ரஸ் போய் கது தட்டி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த போன் ஊழியம் எந்த அளவுக்கு போச்சு தெரியுங்களா? மரித்த பணத்துக்கு கூட ஜெபம் பண்ணா கூட எழுந்திருக்கிற அளவுக்கு வந்தது. இதை வந்து நான் அடுத்தது சொல்ல போறேன் தீர்க்க தரிசன பார்வையில. எதுக்காக நான் சொல்றேன்னா, வேலைக்கு ஆள் அதிகமா தேவை தேவை தேவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்லிக் கொடுக்க முடியல, கேட்டுக்க முடியல, தேவ ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கிறாங்க. மறைக்க அனுமதி இல்ல. எனக்கு கொடுத்ததை நான் சொல்லலைன்னா எனக்கு ஐயோ. எனக்கு கிடைச்ச ரேமாவை நான் இன்னைக்கே சொல்லிடுவேன். அப்ப எனக்கு புதுசா கொடுப்பாரு. என்ன பிரதர் எல்லாத்தையும் சொல்லிருக்கேன், எனக்கு புதுசா கிடைக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோ இருதயத்துல இருந்து பேசுவா, காதுல இருந்து பேசுவா. இந்த காது யார் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்? மனுஷனை புகழ்றதுக்கு எதுக்கும் செவி கொடுக்க கூடாது, யாரையும் பிரியப்படுத்த கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருந்தா அக்னி நடுவே பேசுவார், காற்றில இருந்து பேசுவார், மேகத்தில இருந்து பேசுவார், குரல் கேட்கும். ஆயத்தமா இருப்பீர்கள்னா அசரீரி வழியாக பேச முடியும். நீ ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தா முகமுகமாய் பேசுவார். ஹல்லேலூயா. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. சோ தேவ சத்தம் இப்படி எல்லாம் கேட்கும். இப்ப நான் முதல் செக்ஷன்ல சொன்னதை சொல்லி நான் அடுத்து சொல்ல போறேன் பாருங்க. தேவனுடைய வார்த்தை வேத மூலியமா தான் நமக்கு கிடைக்கும்னு ஃபர்ஸ்ட் பேசணும். இந்த வேதத்தின் மூலியமாய் கிடைச்சது நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு 4:4 எடுத்துக்கொள்ளுங்களேன். மனுஷன் ஹல்லேலூயா.
இந்த வார்த்தை உபாகமத்திலிருந்து இங்கே கர்த்தர் பேசுகிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2:5 எடுங்களேன். இதுல இந்த 2வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது படிங்க 8:2. எப்படிங்க? சோதித்து உன்னிடத்தில் இருக்கிறதே நீயே அறிந்து கொள்ளும்படியாக. உன் இருதயத்துல என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவியா மாற்றியா என்பதை கர்த்தர் சோதித்து நீயே அதை அறிந்து கொள்ளும்படியாக நினைப்பாயாக. படிங்க அடுத்த வசனம். ஓகே, போது சிஸ்டர். இப்போ இந்த வசனம் எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் ஒரு விளக்கி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென். இந்த வசனம் நாங்க எகிப்துல இருந்திருந்தோம்னா கரிப்பானைக்கு முன்னாடியே நாங்க உட்காந்து நாங்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போமே. அங்க கொமட்டிக்காயும் வெள்ளரிக்காயும் இருந்துச்சு. எங்களை கொண்டு வந்து இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்துட்டியே இப்படிங்கிற முறுமுறுப்பு அவங்க இருதயத்துல இருந்துகிட்டே இருக்கு. இந்த முறுமுறுப்பு உனக்கிட்ட இல்லாத போகணும், அது உன்னை விட்டு நீங்கணும். அதுக்காக இங்க கொமட்டிக்காயும் இல்ல, வெள்ளரிக்காயும் இல்ல, கத்திரிக்காயும் இல்ல, இங்க என்ன இல்ல, கறி சட்டியும் இல்ல, வெறும் வனாந்தரம், எதுவுமே இல்ல, பாழான ஒரு இடம். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு மன்னா வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் அங்க சொல்லுகிறார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினால பிழைப்பான் என்பது. சோ வெறும் வார்த்தை மட்டும் கிடைச்சா பத்தாது. அந்த வார்த்தையை நீ விசுவாசித்து அதை நம்பி அதன்படி செயல்படும் போதுதான் உனக்கு மன்னா வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ வார்த்தையை வாங்கி நான் டைரியில நிறைய எழுதி வச்சிருக்கேன், எனக்கு ஒன்னும் வரலன்னா அந்த வார்த்தையை நம்ம செயல்படுத்தணுமா? அதன் பின்னாடி தானே ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு வந்தது, வானத்து அப்பத்தினால நான் உன்னை திருப்தி ஆக்குவேன்னு சொல்லி. வனாந்திரம் கரிசட்டியில எதுவுமே இல்ல, கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை வந்தோடனே மன்னா வந்தது. ஹல்லேலூயா. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அந்த கண்மலைகிட்ட போய் அடி பேசு, கண்மலை கீழே இருந்து தண்ணி வந்தா மண்ணா இருக்குன்னு கர்த்தர் பூமியின் நீரூற்றில் இருந்து மலை மேல கொண்டு வந்து மலையிலேருந்து இப்படி வடிய வச்சார். உச்சா தண்ணி ஃப்ரெஷ்ஷா குடிக்கணுமா மக்கள்? ஹல்லேலூயா. எவ்வளவு தண்ணீன்றீங்க, ஆடு மாடுகளும் குடிக்கிற அளவுக்கு திரளான தண்ணீர்களை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு வந்தது. அந்த வார்த்தையின்படியே மோசே விசுவாசித்து மலையை போய் அடித்தார். சோ செயல்பட்டார். அப்பொழுது அந்த வார்த்தை தண்ணீராகவும் அந்த வார்த்தை அப்பமாகவும் வந்தது. கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் ஒரு இடத்துல வந்தது. என் கை குறுகி இருக்கிறதோ, இவ்வளவு ஜனத்துக்கு எங்கேருந்து கறி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. சமுத்திரத்திலிருந்து காடைகள் வந்தது. ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதன்படி செயல்படும் போது அந்த வார்த்தை ஒரு செயலாக பொருளாக நமக்கு வந்து சேருகிறது. இததான் கர்த்தர் சுருக்கமா சொன்னார். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கே. ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நிறைய கிடைச்சிருக்குது. ஏன் அது ஒரு பொருளா வரலனா அந்த வார்த்தையை நம்ம நம்புறது இல்ல, கீழ்ப்படிறது இல்ல. சோ வார்த்தை வந்தா போதுமே. ஆமே. டாக்டர் சொல்லுவாங்க இது சுகரு சுகமாகாது, அதாகாது, இதாகாதுன்னு. இது யாருடைய வார்த்தை? டாக்டர் வார்த்தை. ஆனா தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறது? என் தழும்புகளால் சுகமானீர். ஆமே. உனக்காக யாவையும் செய்து முடித்தார். இந்த வார்த்தையை நாம நம்பும் போது
அதையே விசுவாசிக்கும் போது, அதையே தியானிக்கும் போது, அந்த சிந்தனையிலே நீ இருக்கும் போது அது உனக்கு சுகத்தை கொண்டு வரும். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சோ யார் வார்த்தைக்கு நம்ம கேள்விப்படுகிறோம்? ஆமென். நான் நல்ல ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன். எனக்கு ஒரு வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்தார்னா, ஆமென், அல்லேலூயா, அதை நான் பலருக்கு சொல்லும் போது எனக்குள்ள போகுது. அது என் சரீரத்தை தாண்டி, என் ஆத்மாவை தாண்டி, என் ஆவிக்குள்ள போகிறத நான் பார்த்தேன். இன்னைக்கு நிறைய வார்த்தைகள் நமக்கு கிடைச்சிருக்குது. எத்தனை வார்த்தை நமக்கு ஞாபகம் இருக்குதுன்னு? எதை பிறருக்கு நீங்க சொல்றீங்களோ அதுதான் உங்க ஆவியில போய் ரெக்கார்ட் ஆகும். மாம்சத்தை தாண்டி, ஆத்மாவை தாண்டி ஆவிக்குள்ள போகணும்னா பிறருக்கு நீ சொல்லணும். கேட்ட சத்தியத்தை பிறருக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். சொல்ல சொல்ல சொல்லதான் உனக்குள்ள போகும். அதுதான் உனக்கு ஆவியாக மாறி அது உனக்கு பொருளாக கொண்டு வரும். ஆமே, அந்த ஆவிதான் விசுவாசத்தின் அளவு. ஹல்லேலூயா. விசுவாசத்துல வளர்றது இப்படிதான். நீ கற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு போதிக்கும் போதுதான் வளருகிறோம். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவரும் அபிஷேகத்துல குறைவா இருக்குது அப்படின்னா நேரத்தை வீணடிக்காம எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு, செமினாருக்கு போய் கற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க நல்லா பர்ஃபெக்ட்டா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய அற்புதம் நடக்குது, நல்லா இருக்குது. இப்ப செமினார்ல கூப்பிட்ட போக வேண்டாம், நேரத்தை வீணடிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறதே ஆத்மாதாயம் செய்யதான். ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த ரகசியங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுப்பது காரணம் என்ன? தேவனுடைய ரகசியம் மட்டும் இல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம். ஏன் சொல்லி தருகிறோம்னா, நீங்க கர்த்தர் ஏக்கத்தோடு இருக்கிற யாரை நான் அனுப்புவேன். உங்க குடும்பத்திலேயே ரட்சிக்கப்படாத ஒரு சூழ்நிலை. ஏன் ஏன் தேவ சத்தம் கேட்கல? எல்லாம் அனுபவிச்சு கத்துக்கிறேன் நான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, போன செக்ஷன்ல ஒரு காரியத்தை சொன்னோம். இந்த பூமியில தான் நமக்கு வேணுங்கிற தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, எண்ணெய் இருக்குது, கோதுமை இருக்குது, பருப்பு இருக்குது, காய்கறி இருக்கு, பணம் இருக்கு. நாமளும் இங்க தான் இருக்கோம். எப்ப நமக்கு வரும்? இதுக்கு தேவ சத்தம் கேட்டாதான் வரும். அல்லேலூயா. இதுக்கு ஒரு உவமையை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் நாட்டு மக்களை பார்த்து, யார் மூலியமா? மோசே மூலியமா. நீங்க எந்த மட்டும் அசதியா இருப்பீங்க கர்த்தர் கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள. உடனே என்ன செய்யறாங்க? சரி, நம்மள ஒரு சிலர் அனுப்பி எந்த வழியா போய் எந்த வழியா வர்றது, எப்படி போய் சுதந்தரிக்கிறது, 4 பேர் அனுப்புவோன்றாங்க. உடனே மோசே சொல்றாரு, கோத்திரத்துக்கு ஒருத்தர் அனுப்புங்க. அவங்களும் போறாங்க. போய் திரும்பி வரும்போது தேசத்தின் நல்ல கனிகளை கொண்டு வர்றாங்க. இதுல என்ன நடக்குது? கர்த்தர் சொன்னது எந்த மட்டும் அசதியா இருப்பீங்க அவ்வளவுதான் சொன்னார். அதை மட்டும் தானே செய்யணும். இவங்க என்ன செஞ்சாங்க? சரி, கோத்திரத்துக்கு ஒருத்தரை அனுப்புவோம். சோ முதல் வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது. 2வது கோத்திரத்துக்கு ஒருத்தரை அனுப்புவேன்னு சொல்லிட்டு ஹோலி ஸ்பிரிட் தேவ ஊழியர் மூலியமாய் பேசினார். 3வது வார்த்தை 2வது வார்த்தை மக்கள்கிட்ட இருந்து வந்தது. சரி, முன்னாடியே போய் எந்த வழியா வர்றது, எப்படி போய் சுதந்திரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஐடியா யார்கிட்ட இருந்து வந்தது? மக்கள்கிட்ட இருந்து வந்தது.
ஒரு தேவ ஊழியன் என்ன செஞ்சிருக்கணும்? கர்த்தர் சொன்னாரு அவ்வளவுதான் நம்ம செய்யணும், நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு சொல்லல. இத ஆவியில உறுதிப்படுத்தினார். ஆமா, தேவ வார்த்தை இவங்கள்ல இருந்து வருது. சரி, உங்கள்ல இருந்து கோத்திரத்துக்கு ஒருத்தர் அனுப்புங்க. இவங்க எப்போதும் சந்தேகப்படுவாங்க. கோத்திரத்துல ஒருத்தர் போய் செத்து போனாலும் யாருக்கும் பலி இல்ல. யாரையோ ஒருத்தர் 10 பேரை ஒரு குடும்பத்துல இருந்து அனுப்பிச்சா ஒரு குடும்பம் தானே காலியாகும். கோத்திரத்துக்கு ஒருத்தர் அனுப்புனா அவங்க கர்த்தருடைய கோத்திரத்துக்கு ஒருத்தர் எந்த வழியா போகணும், எந்த வழியா வரணும், எப்படி சுதந்திரிக்கணும், இதுதான் சொன்ன வேலை. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? தேசத்தின் நல்ல கனிகளை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். சோ கர்த்தருடைய வார்த்தை ஒரு குழு மூலமாக இயங்க வேண்டும். சோ ஒரே தரிசனம், ஒரே நோக்கம் இல்ல, ஒரு டீமாக நாம இயங்கும் போது, சரீரம்னா தலை, கை, காலு, உடம்புலாம் இருக்கு இல்லையா, இந்த டீமாக இயங்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் இந்த பயிற்சிக்கு நோக்கம். அதனாலதான் எல்லாரையும் கொண்டு வந்து அவங்க அபிஷேகத்தை கடத்துவது, அவங்க அனுபவங்களை சொல்லுவது. ஆமே, ஹல்லேலூயா. ஒன் மேன் ஆர்மியா போக முடியாது. ஆமே, இது ஒரு பாயிண்ட். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல அதே இதுதான், இவங்க போய் 10 பேரு சாத்தானுடைய வார்த்தையை சொன்னாங்க, 2 பேர் தேவனுடைய வார்த்தையை சொன்னாங்க. நாம போய் சுதந்திரிப்போம், எளிதாய் சுதந்திரிப்போம்னு கனிகளையும் கொண்டு வந்தாங்க. ஆனா 10 பேரு அவிசுவாசத்தை சொன்னாங்க. இவங்க மறுபடியும் என்ன செஞ்சாங்க? தேவன் அந்த நல்ல டீப்பா கவனிங்க, தேவன் அந்த மக்களை ஒப்பு கொடுக்காதப்ப இவங்க யுத்தத்துக்கு போய் தோத்து போய் வந்தாங்க. எப்பெல்லாம் தேவன் எதிரிகளை ஒப்பு கொடுக்கிறாரோ அப்ப தேவனுடைய வார்த்தை கிடைச்ச பிறகு நீங்க போனீங்கன்னா ஜெயிச்சு வரலாம். தேவனுடைய வார்த்தை கிடைக்காம போனீங்கன்னா தோத்து போய் தான் வரணும். சோ நியாய தீர்ப்பு யாருடையது? அந்த நாளையோ அந்த நாளிகையோ நாம முந்திக்க கூடாது. அந்த டேட் டைமுக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நாம் எளிதாய் போய் சுதந்திரிக்கலாம். நமக்கு தேவையான வெள்ளி, பொண்ணு எல்லாம் பூமியில தான் இருக்கு. அரிசி, நெல்லு, பருப்பு, காய்கறி எல்லாம், ஊழியத்துக்கு உதவி, ஆட்கள், வீடு, சொத்து எல்லாம் பூமியில தான் இருக்கு. சோ தேவனுடைய வார்த்தை வரும்போதுதான் அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். இந்த பூமியில இருக்கிறது நமக்கு வரும். சோ தேவன் அங்க நியாய தீர்ப்பை செய்யற நாட்கள்ல தான் நம்ம அங்க ஜெயிக்க முடியும், அந்த ஆத்மாவை அறுவடை பண்ண முடியும். தேவன் நியாய தீர்ப்பை செய்யாதப்ப நம்ம செய்ய முடியாது. சோ அவங்க கிருபையில வாழும் போது நம்ம போய் எளிதா அந்த ஆத்மாவை பிடிச்சிட்டு வர முடியாது. சோ தேவ சத்தம் கேட்டு ஆத்மாக்களை ஆதாயம் பண்றது ஈஸி. அந்த நேரத்துக்காக காத்திருப்போம். ஹல்லேலூயா. இதுதான் காரியம். வாக்குத்தத்தம் கிடைச்சது, டைரியில எழுதி வச்சேன், ஆனா இன்னும் நடக்கலையா? நடக்கும். அதுக்காக தொடர்ந்து ஜெபிங்க பொருத்தத்துக்காக. அந்த நேரம் வரும்போது அவர் பேசுவார். இதயத்தையும் காதையும் சிந்தனையும் ஆயத்தத்தையும் ரெடியா இருந்தீங்கன்னா பேசுவார். ஹல்லேலூயா. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து இந்த செய்திகள் டீப்பா எப்படி இருதயம் காதெல்லாம் வச்சுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு டிடி சேனல்ல வரும், இல்ல கேசட்டா வரும். தொடர்ந்து பாருங்க. அடுத்து God bless you. ஆமென். நன்றி பாடி வீரங்கத்தியோ நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. ஹல்லேலூயா.